மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸை நம்ம வந்து எடுத்துக்கலாமா இல்லை எடுத்துக்கக்கூடாதா, இல்லை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். நான் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவேன்னா, என்னோடய சேனல் ஃபுல்லாகவே என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு கற்றுக்கிட்டது மட்டும்தான். ஓகே, ஸோ அதை வச்சு நான் எப்படி மாறினேன், நல்ல விதமாக என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்றதை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஒப்பீனியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கருத்துகள். மற்றவங்கக்கிட்ட நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம முடிவு பண்ணியிருப்போம், அதை போய் அவங்கக்கிட்ட நம்ம கேட்போம், இது வந்து நான் பண்ணட்டா பண்ணக்கூடாதா அப்படின்னு. அது எந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம், எந்த அளவுக்கு அது பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம வந்து நிறையா டெசிஷன்ஸ் லைஃப்பில் வந்து நம்ம எடுப்போம். நமக்கு நிறையா தாட் வந்திருக்கும், இதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட் நமக்கு நல்லாவே தோணும். ஆனால் உள்ளே நமக்கு தெரிஞ்சாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அம்மா அப்பா இல்லை நம்ம சிப்ளிங்ஸ் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா பார்ட்னர், இந்த மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு க்ளோஸாக இருக்காங்களோ அவங்கக்கிட்டேயும் நம்ம போய் கேட்போம். ஒவ்வொருத்தவங்க ஒன்று ஒன்று சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம டெசிஷன்ஸ் எடுப்போம். ஆனால் என்ன நடந்தாலுமே நமக்கு முன்னாடியே வந்து உள்ளே ஒன்று தோணி இருக்கும், இது பண்ணு இல்லை இது பண்ணாத, அவ்வளோதான். அதுதான் ஆக்சுவலாக உங்களோட ஒப்பீனியன், அதுதான் கரெக்டாக இருக்கும். யார் சொல்கிறத வந்து நம்ம கேட்கலான்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஜென்ரலாக நம்ம வந்து என்ன முடிவை எடுத்தாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் போய் மற்றவங்க கிட்ட தான் நம்ம கேட்போம். அது நம்ம நார்மலாக பண்ணுற ஒரு விஷயந்தான். பட் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒரு வயசுக்கு அப்புறம் ஏன் நம்ம மற்றவங்க கிட்ட போய் கேட்குறோம், நமக்கு தெரியும் அது ரைட்டாக தப்பாக, நம்ம இன்ட்யூஷன் ஒன்று இருக்குது, அது வந்து நமக்கு சொல்லும் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் யாருக்கு என்னை நிஜமாக தெரியும், யார் என்னை நிஜமாக புரிஞ்சுக்கிறாங்க, எனக்கு என் ஆசைப்படி நான் க்ரோ ஆகணும்னு யார் நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு 2-3 பேர் என் லைஃப்பில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் வந்து சும்மா நான் போய் கேட்பேன், என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்றது. ஸோ நான் சின்ன வயசில் இருந்தப்போ ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நான் வந்து ரொம்ப குண்டாக இருப்பேன், ரொம்ப ஃபேட்டாக இருப்பேன். என்னன்னா, நான் அந்த மாதிரி ஃபேட்டாக இருந்தப்போ கூட என்னோடய அம்மா என்னை எப்படி வளர்த்தாங்கன்னா, கான்ஃபிடென்ஸ் வந்து நமக்கு நிறைய இருக்கணுன்ற மாதிரியே வளர்த்து, எனக்கு பர்சனலாகவே எனக்கு மற்றவங்க மேலே வந்து இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது வந்து இப்போ வரைக்குமே கிடையாது. எனக்கு அது இருந்ததே இல்லை. ஜெலசி அப்படின்றதும் எனக்கு இருந்தது கிடையாது. எனக்கு நான் நல்லா இருக்கேன்னு எனக்கு தோணும், எனக்கு என்னை பிடிச்சா எனக்கு போதும், அப்படி தான் நானும் இருந்தேன். ஸோ சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி என்னை வந்து கண்டிப்பாக குண்டாக இருந்தால் எல்லாருமே கிண்டல் அடிப்பாங்க. என்னை பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு அதுதான் எல்லாருக்குமே தோணும். என்ன சொல்லணுன்னா, நான் வந்து ஒரு 5th அந்த மாதிரி டைம் வரைக்குமே லிட்ரலி 2 boxes ஆஃப் லாலிபாப் சிக்கனை ஃபுல்லாக நான் மட்டுமே சாப்பிடுவேன். அந்த மாதிரி நான் இருந்தேன். இப்போது என்னால் ஒரு 3 பீசஸ்க்கு மேலே என்னால் முடியல, அது வேறு விஷயம். அந்த வயசில் நான் இருந்தப்போ நான் இப்போ ரீசெண்டாக உட்காந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன், சின்ன வயசில் இருந்தப்போ நமக்கு எப்படி இருந்துச்சு, ஒருத்தவங்க வந்து நம்மளை குண்டாக இருக்கும்னு சொல்லும் போது நம்ம எப்படி அதை வந்து எடுத்துக்கிட்டோன்னு யோசிக்கும் போது ஆக்சுவலாக நான் அதை கண்டுக்கவே இல்லை. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். என்ன சொல்லுவாங்க, நீ இப்படி இருக்க, எடை குண்டா இருக்க அப்படின்வாங்க. சில என் ஸ்கூலில் வந்து ஹிந்தி படிக்கிற கேர்ள்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து நினச்சிக்கிட்டாங்க எனக்கு வந்து மோட்டினா வந்து ஃபேட்டுன்னு அர்த்தம், எனக்கு அது அர்த்தம் தெரியாதுன்னு சொல்லி என்னை அப்படி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஒரு நாள் நான் போய் சொன்னேன், எனக்கு வந்து ஆக்சுவலாக அதோட மீனிங் தெரியும் அப்படின்ன உடனே கம்முன்னு ஆயிட்டாங்க. ஆனால் அது ஒன்று என்னை அஃபெக்டே பண்ணலை. ஆனாலும் அந்த ஏஜில் வந்து அவங்கன்னு கிடையாது, எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் பெரியவங்க நிறையா பேர் வந்து அதை மட்டும்தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் ஃபுட்டு கம்மி பண்ணிக்கோ, எக்ஸசைஸ் பண்ணு, இது பண்ணு, அது பண்ணு, ஒபிசிட்டி இது ஆகிடும் அது ஆகிடும்னு. சின்ன குழந்தை நான். எனக்கு வந்து ஒரு டைம்லாம் வந்து எனக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க, அந்த ஃபுட்டு எனக்கு வந்து தட்டில் வச்சிட்ருக்காங்க. அப்போ ஒரு பர்சன் வந்து சொல்கிறாங்க, போதும் இவ்வளோலாம் வைக்க வேணும், எல்லார் முன்னாடியும் வந்து சொன்னாங்க போதும் வைக்க வேணாம் அப்படின்றது. அந்த ஏஜில் எனக்கு அது தோணலை. இப்போ நான் அதை யோசிச்சு பார்த்தேன், எல்லார் முன்னாடியும் சரி அவளுக்கு அவ்வளோ வைக்க வேணாம், அவள் குண்டா இருக்கான்றதை சொல்லி தான் அவங்க மீன் பண்ணியிருக்காங்க. அதை எனக்கு யோசிக்கும் போது இப்போ என்னடா அது இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் எனக்கு அது அஃபெக்டே ஆகலை. ஒரு வயசுக்கு அப்புறம் என்ன ஆனேன்னா, பெரிய பொண்ணு ஆக ஆக பயங்கரமாக வெயிட் குறைய ஆரம்பித்தேன். அது வந்து எல்லாரும் அப்படியான்னு எனக்கு தெரியாது, பட் மோஸ்ட் ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அப்படி தான் அது ஆகும் அவங்களுக்கு. அது வந்து பெரியவங்க ஆக ஆக நம்ம எப்படியோ ஒரு அளவுக்கு வெயிட் குறைஞ்சிருவோம் நேச்சுரலாகவே. அதே மாதிரி நானும் வெயிட் குறைஞ்சேன். 7th ஸ்டாண்டர்ட் 8th 9thலலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைய ஆரம்பிச்சு இப்போ வந்து லிட்ரலி நிறையா வெயிட் வந்து நான் லூஸ் பண்ணிட்டேன்.
இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ரொம்ப ஒல்லி ஆயிட்ட அப்படின்றாங்க. ரொம்ப ஒல்லியாக இருக்க, அதே பீப்புள், அதே ஆளுங்க ரொம்ப ஒல்லி ஆயிட்ட, ரொம்ப வீக்காக இருக்க, சிக்காக இருக்குது உன்னை பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி புதுசாக என்னை வந்து இப்போ இப்படி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, நம்ம குண்டா இருந்தாலும் ஏதோ சொல்கிறாங்க, இப்படி இருந்தாலும் ஏதோ சொல்கிறாங்க, என்ன பண்ணாலும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்கன்னு நான் ரியலைஸ் பண்ணேன். அப்புறம் நான் உட்காந்து யோசித்தேன் ஒரு நாள், என்னடா இது, எல்லாருமே நம்மளை வந்து ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க. அதாவது நம்ம வெயிட்டு குறைஞ்சாலும் சொல்கிறாங்க, வெயிட்டு குறையலைனாலும் சொல்கிறாங்க. இப்படி எல்லாரும் சொல்கிறதையும் நம்ம கேட்டு நம்மளை வந்து இஷ்டத்துக்கு நம்ம மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடம்பு என்னத்துக்காகும், நம்ம மென்டல் ஹெல்த் என்னத்துக்காகும்? ஒருத்தர் நீ குண்டா இருக்க, வெயிட் குறைன்றாங்கன்னு வெயிட் குறைங்க, ஒருத்தர் நீ சாப்பிடு, நீ வந்து வெயிட் போடணும், நீ இப்படி இல்லை அப்படி இல்லை, இப்படி எல்லாரும் ஏதாவது சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா, இது மட்டும் கிடையாது, ஜென்ரலாக உன் ஸ்கின் இப்படி இருக்குது, எனக்குன்னு கிடையாது, எல்லாருக்குமே இது நடக்கும். உன் ஸ்கின் இப்படி இருக்குது, உன்னோட இது அப்படி இருக்குது, உன் மூஞ்சி இப்படி இருக்குது, இது அது அது எல்லாமே சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம கடைசி வரைக்கும் மற்றவங்களுக்காகவே நம்ம வந்து லிவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இதை நான் உட்காந்து அன்னைக்கு யோசித்தேன். ஓகே, யோசிக்கும் போது எல்லாரும் இந்த மாதிரி ஒன்று ஒன்று நம்மளை சொல்கிறாங்க, நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அவங்க நம்மளை சொல்கிறத வச்சு அப்படின்னு யோசித்தேன். எதுக்கு நம்ம ஆக்சுவலாக அவங்களுக்கு பவரை கொடுக்குறோம்? அவங்க சொல்கிறத வச்சு நம்ம ஏன் நடந்துக்கணும்? நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நம்ம இப்படி தான் பிறந்திருக்கோம். இது வந்து கடவுளை நம்புகிறவங்கன்னா கடவுள் கொடுத்த லைஃப் இது, கடவுள் கொடுத்த உடம்பு இது, நம்ம இப்படி தான் பிறந்திருக்கோம். நான் என்ன சொல்வேன், என்றைக்குமே வந்து மற்றவங்க சொல்கிறத நம்ம கேட்டு நம்ம நடக்க ஆரம்பித்தோன்னா நம்ம கடைசி வரைக்கும் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. அவங்கள நினச்சிக்கிட்டே நம்ம வாழ வேண்டியது தான். ஆனால் அது பண்ணுறதுனால ஒரு யூஸுமே கிடையாது. அவங்க சொல்கிறாங்கன்னு வெயிட்டு கொடுது, யார் அவங்க நம்மளை சொல்கிறதுக்கு? இந்த உலகத்திலேயே எல்லாரையும் விட நான் சொல்கிறது அம்மா அப்பா, இன்க்ளூடிங் அம்மா அப்பாவையும் தான் நான் சொல்கிறேன். சிப்ளிங்ஸ் யார் வேணால் வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுற உங்கள் ரொமான்டிக் பார்ட்னராக கூட இருக்கும். நீங்கள் சொல்லியிருப்பீங்க, உனக்கு தான் என்னை பற்றி எல்லாமே தெரியுது அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்கள், உங்களுக்குள்ளன்னு யார்கிட்டையுமே சொல்லாத சீக்ரெட்ஸ் இருக்கும். ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் தாண்டும் போது மற்றவங்ககிட்ட சொல்லாத விஷயம் கூட உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாருக்குமே அப்படி இருக்கும். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் மைண்ட் என்ன சொல்லுது, எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் உங்களை முழுசாக தெரியும். நீங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டீங்க லைஃப்பில், இல்லை நீங்கள் பர்சனலாகவே நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை யாரையாவது ஹர்ட் பண்ணி அது உங்களுக்கு உள்ளே உறுத்திட்டு இருக்கலாம், அது நீங்கள் வெளியே சொல்லாமல் இருக்கலாம். நிறையா இருக்கும், நல்ல விஷயமும் சரி கெட்ட விஷயமும் சரி. நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க லைஃப்பில், ஒரு இடத்துல வந்து யாருமே இல்லாமல் நீங்களாக கஷ்டப்பட்டிருப்பீங்க. இல்லை உங்களோட ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனே உங்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்போ வந்து அவங்க உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், ஏதாவது நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க. இந்த பர்சன் நம்மளை இப்படி சொன்னாங்கன்னு நினைக்க மாட்டீங்க. அந்த பர்சன் உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம். அது உங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றமாக இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட நீங்கள் சொல்லவும் முடியாது. இப்போ அவங்க உங்களை ஒழுங்காக ட்ரீட் பண்ணுறாங்க, அதனால நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் உங்களோட மனசு உங்கள் மைண்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்குது நீங்கள் மட்டும்தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன், மற்றவங்களுக்கு பவர் கொடுக்கக்கூடாது. அவங்க ஏதாவது ஒப்பீனியன் சொன்னாங்கன்னா நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், சரி ஓகே, அங்கே வந்து நம்மளை திட்ட முடியாது, ஆப்வியஸாக அவங்க க்ளோஸாக நமக்கு இருப்பாங்க. ஏதாவது வந்து சொல்லுவாங்க, என்ன இப்படி ஆகிட்ட, இழைச்சிட்ட, என்ன வெயிட் போட்டேன்னும் போது ஓகே அவ்வளோதான், ஓகே சரி நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். கேட்டிங்களா, அவ்வளோதான். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இந்த உலகத்திலேயே 8 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. ஓகே, 8 பில்லியன் பீப்புளுக்குமே ஒவ்வொரு பர்சனுக்குமே பியூட்டி அப்படின்னா அதுக்கு ஒரு தனி டெஃபினிஷன் வச்சுருப்பாங்க. அழகுனா என்ன அப்படின்றது வந்து ஒருத்தர் ஒரு டெஃபினிஷன் வச்சுருப்பாரு, இன்னொருத்தர் வந்து ஒரு டெஃபினிஷன் வச்சுருப்பாரு. ஒவ்வொருத்தர் சொல்கிறத கேட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அழகுபடுத்திக்கவே முடியாது, அது நடக்காது. நீ நேச்சுரலாக இருந்தால் தான் அழகாக இருக்கன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இல்லை நீ இந்த மேக்கப் போட்டால் அழகாக இருக்கு, நீ அது பண்ணால் அழகாக இருக்க, நீ இது பண்ணால் அழகாக இருக்க. இப்போது இந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறது, ஃபில்லிங் பண்ணிக்கிறாங்க, இந்த போட்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்கே ஃபில்லிங், லிப் ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு சில பேருக்கு அது பிடிக்குது. ஒரு காலத்தில் தின் லிப்ஸ் இருக்கிறது ஒரு அழகுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
ஒரு காலத்தில் அது அழகாக இருந்தது, இப்போ அது அழகில்லை, இப்படி லிப்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறது தான் அழகு அப்படின்னு இப்போ ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு காலத்துலேயும் பியூட்டின்ற விஷயம் கூட ஒவ்வொரு காலத்துலேயும் மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இவங்க எதிர்பார்ப்பாங்க, நம்ம இப்படி இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்கணுன்றதுக்காக நம்ம எதுக்கு இருக்கணும்? உங்களுக்கு உங்களை பிடிக்கணும், நீங்கள் முதல்ல உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் உங்களுக்கு இருக்கிற உடம்பு, இதுதான் உங்கள் ஃபீச்சர்ஸ். கண்ணாடியில் டெய்லி போய் பாருங்கள், இதுதான் நீ, இப்படியே நீ இரு, நீ அழகாக தான் இருக்க. நீங்கள் ஒன்றும் ரோபாட் கிடையாது, ஒவ்வொருத்தவங்களுக்காக அவங்கள மாதிரி செய்யணும், அவங்க சொல்கிறதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டுட்ருக்க முடியாது. நம்ம நார்மலாக சொன்னால் நம்ம உடம்பு வந்து கெட்டு போயிடும் நம்ம அந்த மாதிரி பண்ணோன்னா. ஸோ செல்ஃப் அக்செப்டன்ஸ். முதல்ல கண்ணாடி முன்னாடி போய் நின்று, இதுதான் நீ என்ன பண்ணாலும் நீ வந்து அழகுதான், நீ எதுவும் பண்ணலனாலும் நீ வந்து அழகுதான், இதுதான் நீன்றதை அக்செப்ட் பண்ணணும். உங்களை நீங்களே லவ் பண்ண ஆரம்பிங்க. முதல்ல அக்செப்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட். இதுதான் உன்னோட ஃபீச்சர்ஸு, உன் மைண்ட் இப்படி தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கீங்களான்னு பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு உண்மையாக இருக்கீங்களான்னு பாருங்கள். நம்ம எல்லாரும் சொல்கிறதுக்கும் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது நம்மளை. அது ஃபஸ்ட்டு நம்மளை வந்து அது டயர்ட் ஆக்கும். அது நீங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. நின்று எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நம்மளை மாற்றிக்கக்கூடாது. வேலிடேஷன் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் அங்கீகாரம். மற்றவங்க கையில் நீங்கள் அதை கொடுக்க வேணாம், மற்றவங்க வந்து அப்ரூவ் பண்ண வேணாம், சரியா? நமக்கு தெரியும் நம்ம தான் அழகு, நமக்கு இதுதான் நம்ம உடம்பு, இதுதான் நம்ம ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ். இதுக்கு யாருக்கு நம்மளை பிடிக்குதோ அவங்க நம்ம கூட இருக்கட்டும். நம்மளை குறை சொல்லாமல், இந்த பர்சன் நல்லவங்க, இவங்க அழகாக இருக்காங்கன்னு நேச்சுரலாக நம்ம எப்படி இருக்கோமோ அதை ஒருத்தவங்க லவ் பண்ணாங்கன்னா அதை விட பெஸ்ட்டு எதுவுமே கிடையாது. ஒரு விஷயத்த நீங்கள் வந்து உங்கள் மூஞ்சில் ஏதோ மாற்றுறீங்க, ஏதோ பண்ணுறீங்க, ஒரு மற்றவங்களுக்காக பண்ணுறீங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக சரி கிடையாது. உங்களுக்கு பிடிக்குதா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட்டு குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, என்னையே வச்சுக்கலாம். நான் வெயிட்டு வந்து எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபிட்னஸ் வந்து எனக்கு முக்கியம்னு தோணுது, டோன் பண்ணணும் அப்படின்னு தோணுது. மற்றவங்க என்கிட்ட அதை சொல்கிறாங்கன்னா நான் அதை பண்ண மாட்டேன். எனக்காக தோணணும், என் பாடியை நான் நல்லா வச்சுக்கணும், என்னோடய மைண்டை நல்லா வச்சுக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் போய் ஜிம்முக்கு போய் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஐயோ இவங்க நம்மளை சொல்லிட்டாங்க நம்ம போயே ஆகணுன்றது நான் பண்ணவே மாட்டேன். அது ஒர்த்தே கிடையாது. உங்களோட ஹாப்பினஸ் உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களோட பீஸும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து உங்களை அஃபெக்ட் ஆகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து யாரோட ஒப்பீனியன்ஸ் வந்து நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நான் லாஸ்ட்டாக வரேன். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். இப்போது ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு டக்குன்னு உங்கள் மைண்டுக்கு வருது, இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன வச்சு நான் சொல்லணுன்னா, பெயிண்டிங் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பெயிண்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே, இது வந்து யூனிவர்சல் மைண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு மெட்டாஃபிசிக்கல் கான்செப்ட். என்னென்னா, யூனிவர்சல் மைண்டுன்றது தான் நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா லிவிங் திங்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். இது வந்து ஒரு எனர்ஜி அப்படின்னுவோம், யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், யூனிவர்ஸ் சைன் கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கடவுள் தான் அந்த யூனிவர்சல் மைண்டு. ஸோ யூனிவர்சல் மைண்டு தான் இன்ட்யூஷன் அப்படின்றத வந்து நமக்கு வந்து தாட்டாக நம்ம கொண்டு வரும். நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த தாட் வரப்பவே அந்த தாட்டை அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த தாட் வரும்போது அதை வச்சு நம்ம ஒரு திங்கிங் ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து பெயிண்டிங் பண்ணணும்னு டக்குன்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தாட் எனக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஜென்ரலாக நம்ம பாசிட்டிவாக நினைக்கிறோமோ இல்லையோ நெகட்டிவாக நினைக்க ஆரம்பிச்சிருவோம். தாட் வந்த உடனே நான் சொல்கிறது இது முன்னாடி, ரியலைசேஷனுக்கு முன்னாடி, சரி பெயிண்டிங் பண்ணணும்னு தோணுது, ஆனால் இப்போ பெயிண்டிங் பண்ணால் அது சரியாக வருமா, நமக்கு டைம் இருக்குமா, ஒருவேளை சொதப்பிட்டோன்னா என்ன பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே, டக்குன்னு ஏதாவது டிஸ்டர்பன்சஸ் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, இல்லை வேணாம் அப்படின்னு தோணும். இப்போலாம் எனக்கு அது தோன்றதில்லை. தாட் என் மைண்டுக்கு வந்த உடனேவே அதோடு நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் என் பெயிண்டிங்கை எதுவுமே யோசிக்காமல் ஆரம்பிப்பேன். அழகாக எனக்கு வந்து அது இருக்கும்.
அந்த பெயிண்டிங் நான் முடிப்பேன், ஒரு 3 hours எடுப்பேன். குட்டி பெயிண்டிங்னா முடித்த உடனே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நமக்கு ஒரு தாட் வரும்போது அந்த தாட்டை வச்சு நம்ம இப்படி திங்க் பண்ணும் போதே என்ன ஆகும்னா, அது அப்படியே நம்ம ஃபீலிங்காக மாறும்னா திங்க் பண்ணும்போது அது அப்படியே நம்ம கவலையாகும். இல்லை செட் ஆகாது, பெயிண்டிங் பண்ணால் இதுவாகும் அதுவாகும் சரி வராதுன்னும் போது ஒரு மாதிரி ஐயோ வேணாம் அப்படின்னு அந்த கவலையாக போகும். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு தாட் வர்றது நல்ல தாட்டாக இருக்கிறத மட்டும்தான் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். தப்பான தாட்டு அப்படின்னு இருக்கிறத பற்றி நான் இங்கே சொல்லலை. நான் சொல்கிறது எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள் மட்டும்தான். அந்த எண்ணம் உங்களுக்கு வருதுன்னா அதோடு நிறுத்திட்டு நீங்கள் நல்லபடியாக அதை க்ரியேட் பண்ண ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த தாட் உங்களுக்கு வருது. ஆக்சுவலாக பிஸ்னஸ்ன்றது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? பிஸ்னஸ் ஆரம்பித்தா ஒரு வேளை அது வந்து லாஸ் ஆகிடுமோ, லோன் பிரச்சனை வருமோ, இந்த பிரச்சனை வருமோ, இப்படி காசு கட்ட வேண்டியது இருக்குமோ, காசு போயிருமோ, இல்லை ஒழுங்காக ஓடாதோ, இவ்வளோ யோசிப்போம். எதையுமே யோசிக்காமல் ஒரு விஷயம் உங்கள் மண்டைக்கு வருதுன்னா அதோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவ் மைண்டோட நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். எவ்வளவோ இருக்குது இந்த மாதிரி டக்குன்னு நான் சொல்கிறது வந்து எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான். இந்த மாதிரி நம்மளை வந்து பெட்டர் பர்சனாக ஆக்குறதுக்கு என்னென்னலாம் நமக்கு தாட் வருதோ அதை நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணலாம். தப்பான விஷயம், தப்பான எண்ணங்கள் அதை பற்றி நான் பேசலை. அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து நல்ல விதமாக நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல தாட்டாக வரும். அப்படி வரும்போது நம்ம அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறதுல தப்பே கிடையாது. அதுதான் இந்த யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட வந்து என்றைக்குமே நம்ம என்ன பண்ணணுன்றதுக்கு வந்து இந்த யூனிவர்ஸ் நமக்கு சொல்லும். இந்த ஃபார்ம் ஆஃப் காட், கடவுளாக நம்ம யாரை வந்து இப்போது ஜீசஸ் கிரைஸ்ட்டு, இல்லை வந்து உங்களோட வேறு ரிலிஜனாக இருக்கலாம், அல்லாஹ், அந்த மாதிரி நமக்கு வந்து இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க வந்து நமக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அந்தந்த காட் வந்து ஆன்சர் பண்ணும்போது நமக்கு வந்து அது தோணும். இப்போது நான் என்ன சொல்ல போகிறேன்னா, யாரோட ஒப்பீனியன்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், யார் சொல்கிறத நம்ம கேட்கலாம் அப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். உங்கள் மனசுக்கு அதே தான், உங்கள் உள் மனசுக்கு நல்லா தெரியும் யார் உங்களோட உண்மையான பீப்புள் அப்படின்னு. நீங்கள் சில பேர் கூட இருப்பீங்க, ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டாக்ஸிக் பார்ட்னராக கூட இருக்கலாம். யார் அவங்கள வந்து நீங்கள் அந்த பர்சனை லவ் பண்ணுறீங்கன்றதுக்காக நீங்கள் அவங்கள லைஃப்பில் வச்சுப்பீங்களே தவிர, இந்த விஷயம்லாம் சொல்லக்கூடாது இந்த பர்சன்ட்ட, இது சொன்னால் அவங்க வந்து நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா நமக்கு தெரியாது, எல்லா பார்ட்னர்ஸ் பற்றியும் நமக்கு தெரியாது, ஒவ்வொரு கப்பிள் என்னென்ன அண்டர்கோ பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். உங்கள் பார்ட்னர் நிஜமாவே நீங்கள் க்ரோ ஆகணும் அப்படின்ற ஒரு பார்ட்னர்னால் உங்களுக்கு நல்லா தனியாகவே அது தெரியும். நீங்கள் எல்லாத்தையும் ஓப்பனாக அந்த பர்சன்ட்டை ஷேர் பண்ணுவீங்க, இது சரியா சரியில்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சாலுமே ஒரு மரியாதைக்கு நீங்கள் கேட்பீங்க. பார்ட்னர்னு இல்லை, ஒரு ட்ரூ ஃப்ரெண்டுமே அப்படி தான். எந்த ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாங்கள்ல பாம்பு மாதிரி அப்படின்னு, அவங்க இல்லைனா யார் நிஜமாவே வந்து அவ்வளோ நீங்கள் லைஃப்பில் வந்து பெரிய இடத்துக்கு வரணும், சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் மெயினாக வந்து ஒரு அம்மா அப்பா பேரண்ட்ஸ் இருப்பாங்க, உங்களை ரொம்ப லவ் பண்ணுறவங்க, நீங்கள் வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும், நல்ல விதத்தில் பெட்டர் பர்சனாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம், இந்த மாதிரி எனக்கு தோணுது, எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு. அவங்களும் சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு நல்ல ஐடியாவாக இது தோணுது, நீ ஆரம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை உனக்கு என்ன, நீ என்ன யோசிக்கிற அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் சொல்கிறத நம்ம கேட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு தப்பான டெசிஷன் எடுக்கிறீங்கன்னு அவங்களுக்கு ஃபீல் ஆனாலுமே அவங்க அதை வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி தப்பான இதெல்லாம் சொல்லலை, இது பண்ணால் அப்படி கொஞ்சம் ஆகும்னு எனக்கு தோணுது, கொஞ்சம் யோசி. ஏன்னா நம்மளும் நம்ம ஃபேமிலி எல்லாத்தையும் பார்க்கணும், நம்ம சிச்சுவேஷன் நம்ம பார்க்கணும், நம்ம பெட்டராக ஆகணும். ஆனால் நம்மளும் வந்து எதுவுமே அழிச்சிக்காமல் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக நம்ம லைஃப்பை கொண்டு போகணுன்னா நம்ம இந்த மாதிரி எடுத்தால் தான் சரியாக வரும்னு. அதாவது மெயினாக இது எந்த மாதிரி இடத்துல வரும்னா, பார்ட்னர் கூட இருக்கும்போது தான் இது வரும். இப்போது நீங்கள் ஏதோ ஒருத்தவங்களை வந்து லவ் பண்ணுறீங்க, லைஃப்பில் வந்து வேறு ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த டெசிஷன் வந்து உங்கள் பார்ட்னர் அஃபெக்ட் ஆகுமா இல்லையான்றதை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு யோசிச்சே ஆகணும். யூ ஹாவ் டு ப்ரையாரிட்டைஸ் யுவர் பார்ட்னர், யுவர் ரிலேஷன்ஷிப். அது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். ஏன்னா கடைசி வரைக்கும் உங்கள் பார்ட்னர் தான் உங்கள் கூட இருக்க போகிறாங்க.
என்ன அச்சீவ் பண்ணாலுமே அவங்க கூட இல்லை அப்படி அது நல்லா அதுவும் பெஸ்ட்டாக சூப்பராக உங்களுக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்கும் போது அவங்க இருக்க மாட்டாங்க. இல்லைன்னா நம்ம லைஃப் எப்படி இருக்குன்றதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நம்ம பார்ட்னரும் நம்மளும் ஒன்றா ஒரு ஃபேமிலி க்ரியேட் பண்ண போகிறோம். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இல்லை பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு நல்ல பார்ட்னரே உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்குமே இன்ட்யூஷன் ஒன்று வரும். ஸோ அதையும் நீங்கள் நம்புங்க, அது தப்பே கிடையாது. இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு அவங்க ஓப்பனாக உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்கன்னா அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இல்லை என் இஷ்டப்படி நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா பார்ட்னர் அப்படின்ற ஃபேக்டரை தயவு செஞ்சு தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு தோன்றதை நீங்கள் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்றைக்குமே பார்ட்னரை வச்சு யோசிங்க. ஒரு நல்ல பார்ட்னர் இருக்கும்போது சில விஷயம், அதாவது உங்கள் பார்ட்னர் தப்பு பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்க நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணும்போது அவங்க ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா நீங்களும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஹெல்த்தியாக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதே மாதிரி 2 பேரும் பில்ட் ஆகும். 2 பேரும் சேர்ந்து க்ரோ ஆகும்போது 2 பேரோட டிசிஷனுமே நம்ம வந்து சேமாக இருக்கணும். 2 பேருமே கரெக்டாக கொண்டு போகிறோமான்றதை 2 பேருமே பார்க்கணும். அதனால இந்த மாதிரி பார்ட்னர் சொல்கிறது இல்லை நீங்கள் ரொம்ப நம்புகிற ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு எதுவும் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணுன்னா நீங்கள் அதை சொல்லலாம். ஒப்பீனியன்ஸ் வந்து இவங்க நிஜமாக யோசித்து நீங்கள் பெட்டர் ஆகணும்னு சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியாத விஷயம் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் 2 பேராக சேர்ந்து தான் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணணும் ரிலேஷன்ஷிப்பில் வரும்போது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பில்லை. உங்களுக்கே தெரியும் அவங்க நல்லதுக்கு சொல்கிறாங்களா இல்லை வேறு ஏதாவது தப்பான இதில் சொல்கிறாங்களான்றது உங்களுக்கு உங்கள் இன்ட்யூஷனே உங்களுக்கு சொல்லும். ஸோ அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா என்ன நடந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து எல்லா ஹியூமன் பீயிங்குமே க்ரேவ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து லவ் தான். நிறையா பேர் இப்போ வந்து எனக்கு லவ்வெல்லாம் செட் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், நான் இருந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளேயே வச்சுட்டு நிறையா பேர் அப்படியே வாழ்ந்து முடிச்சிடுறாங்க. பட் எல்லாருமே க்ரேவ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து லவ் தான். ஸோ நல்ல பர்சன் உங்களுக்கு லைஃப்பில் கிடைக்கும்போது அவங்கள வச்சு நீங்கள் எல்லாத்தையும் யோசிங்க. கண்டிப்பாக நல்லதுக்கு தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் விஷயம், ஒப்பீனியன்ஸ் யாரோடது நம்ம எடுத்துக்கலான்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயினர்ஸ் மாதிரி வச்சுக்கலாம், இல்லை டீச்சர்ஸ் வச்சுக்கலாம். நம்ம வந்து அதே தான் இந்த மாதிரி இப்போது நீங்கள் ஏதோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இது நீங்கள் சரியாக பண்ணல, நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து உங்களோட மென்டார்ஸை அவங்க உங்களுக்கு சொல்லி தரும்போது நீங்கள் அதை கேட்டுக்கிறதுல ஒரு தப்புமே கிடையாது. ஸோ மெயினாக இவங்க சொல்கிற ஒப்பீனியன்ஸ்லாம் நம்ம வந்து கேட்டுக்கலாம், ஒரு தப்புமே இல்லை. ஸோ அதோட இன்றைக்கி வீடியோ ஆக்சுவலாக முடியுது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இல்லை ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் என்கிட்ட கேளுங்க, இல்லை சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த டவுட்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லாத்தையும் கைண்டாக இருங்க, நல்ல எண்ணத்தோட சந்தோஷமாக நம்ம இருக்கலாம். ஸோ எஸ், தேங்க்யூ. மறக்காமல் நீங்கள் நியூவாக இருக்கீங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.